நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்தேன். பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அது என்னது இது, நம்ம டோட்டலி மாற மாதிரி இருக்கே அப்படின்னு. அந்த கரெக்டாக அந்த டைமில் டிசைட் பண்ணி தான் இந்த ஒர்க் அவுட் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுது. ஓகே பாய்மா, பார்க்கலாமா, டைம் ஆச்சு. எஸ் அண்ணா, ஆமாம் டைம் ஆயிடுச்சு. டைம் ஆகிட்டு தான் இருக்குது, கிளம்ப வேண்டியது டைம் ஆகிடுச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குது. நான் அதுக்காட்டி 10 மினிட்ஸில் வாக் பண்ணி போயிடுவேன். அங்கே போயிட்டு சும்மா விட்டத்தை பார்த்துட்டு நிற்கணும். இவங்க 2 பேரையும் வேறு விட்டுருவாங்களா? என்ன திரும்ப பண்ணுறாங்க, இந்த கல் இதெல்லாம் எடுத்து வீசுகிறாங்க. அது வேற யார் மேலேயாவது பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி காய்ஸ். முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், இதை பற்றி நாளைக்கு பேசலாம்னு நினச்சேன். லைவ் ஸ்டார்டிங் இல்லைன்னு நீங்கள் சொன்ன கதைகள் எல்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு, ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாய் மேடம். ஓய், நான் சொன்ன கதைகள் எல்லாம் ரசிச்சு கேட்டுட்டு இருந்தீங்களா? நீங்கள் ரசிச்சு கேட்டுட்டு இருந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் கலக்கி. ஆனால் எப்போதுமே நீ ஒரு விஷயத்த ரெகுலராக வச்சுருக்கல, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறல ஒரு விஷயத்த. லைவுக்கு வந்து எண்டில் லைவுக்கு வர்றது, எண்டில் இன்ட்ரோடக்ஷனும் ஃபினிஷிங்கும் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறது. ஒன்று நான் வந்து உடனே கட் பண்ணிட்டு போகணும், இல்லை அப்படின்னா இவளை போகாமல் இங்கே பிடிச்சி வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்குப்பா, நான் உடனே போய் நாளைக்கு லைவ்ல கரெக்டாக நான் லைவ் எப்போ வரணும் அந்த டைமுக்கு வந்து இதை ஒரு ரீசனாக வச்சு ஒரு என்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணலாங்கிற ஒரு முடிவில் இருக்குது, அப்படி தானே? இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசாமல் லைவை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன், அப்படி தானே? ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே இருந்தால் மறந்தே போயிட்டேன். நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பூரில் அந்த அவினாசிங்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு ஒரு நியூஸ்லலாம் 300 சவரன் போட்டு அவங்க அப்பா பேசும்போது ஒரு 150 அது அந்த சம்திங்கில் தான் நகை போட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய செஞ்சுருப்பாங்க போல பொண்ணுக்கு, 70 லட்சத்துக்கு காரு அப்படிலாம் பேசியிருக்காங்க இல்லையா? அது வந்து அப்பா ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். என்ன வந்து உண்மையாக என்ன நடந்துச்சுங்கிறது இன்னும் வந்து வெளியில் நியூஸ் வந்து ஃபுல்லாக வரலை. அவங்களுக்கு பொண்ணு வந்து என்னால் இதுக்கு மேலே சமாளிக்க முடியல, அவங்களாம் திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டுட்டு சூசைட் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாக என்ன நடந்துச்சுன்றது நமக்கு வந்து தெரியல. ஆனால் முடிஞ்ச வரையும் கிட்ஸை வந்து கொஞ்சம் போல்டாக வளர்க்க பார்க்கணும். எவ்வளோ பணம், எவ்வளோ வசதி, எவ்வளோ இருந்தாலும் சரி போல்டாக வளர்க்க பாருங்க. என்ன கேட்டால் வந்து இப்படியெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட லைஃபே தேவையில்லைன்னு விளைக்கிறது தான் பெட்டர். அதுக்கு பிள்ளைங்கக்கிட்ட வந்து எடுத்தோனையும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ சமாளித்து தான் ஆகணுங்கிற மாதிரிலாம் பேசாதீங்க தயவுசெய்து பேரண்ட்ஸு. அப்படி சொல்லும்போது என்ன நினைப்பாங்கன்னா, அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களே, அவங்க கஷ்டப்படுவாங்களே, இவங்க கஷ்டப்படுவாங்களே, தவறான முடிவுகள் எடுத்துடுறாங்க. தயவுசெய்து அப்படி பேசாதீங்க. முடிஞ்ச வரையும் இது பண்ணுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை மேரேஜுக்குலாம் இவ்வளோ சவரன் நகைலாம் போட்டு அனுப்பணும்லாம் அவசியம் இல்லை. பிள்ளைக்கு என்ன வந்து உங்களோட அபிப்பிராயம் தான், உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும். அதை விட்டுட்டு ஓவராக அளவுக்கு மீறி செஞ்சுட்டு இப்படி பிள்ளைய எமனுக்கு தூக்கி கொடுத்த கதையாக போயிடுச்சு. அப்படி அவ்வளோ நகை போட்டு ஒருத்தருக்கு கட்டி கொடுத்தா மட்டும் என்ன சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போகிறாங்க? சமயக்கட்டுக்குள்ளே தானே விட போகிறாங்க. அதுக்கு பிள்ளைகிட்ட வந்து அவ்வளோத்தையும் கொடுத்து அந்த பொண்ணு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சான், நல்லா படிச்சிருக்கு. அதை நீ பிஸ்னஸ் பண்ணு, உனக்குன்னு ஒருத்தன் என்னைக்கு வரானோ அவனை வந்து நீ செலக்ட் பண்ணிக்கோங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தா கூட பிள்ளை எனக்கு உசுரோடு இருந்திருக்கும். அப்படி வந்து இவ்வளோ நகை கொடுத்து மாட்டை கூடங்க காசு கொடுத்து தாங்க வாங்குவாங்க. ஆனால் மனுஷனை பார்த்தீங்களா, ஆடு செத்தா 1000 ரூபா, கோழி செத்தா 500 ரூபா, மனுஷன் செத்தா 1 ரூபா காயினோட தான் போவோம். என்னமோ இந்த ஒரு ரூபா காயின் கூட வந்து அந்த சுடுகாட்டில் கொஞ்சம் வைக்கிற வரையும் தான், அதுக்கப்புறம் கொண்டு போக முடியாது. அதுக்கு உதாரணமே இதுதான். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. பிள்ளைகளை வந்து ஒரு என்ன சொல்கிற டவுரிங்கிற விஷயத்தில் அதுலலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் டவுரிங்கிற விஷயத்தை தாண்டி நம்மளால் முன்னேறி வர முடியும்னு நினச்சி அப்படிலாம் உங்களை ரொம்ப வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் ஒருத்தர் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அப்படிப்பட்ட லைஃபே தேவையில்லை. அதுக்காக தயவுசெய்து டிப்ரெஷனுக்கு போய் இது மாதிரி தவறான முடிவு எடுத்துடாதீங்க. உங்கள் பெற்றவங்களை பற்றி தயவுசெய்து ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் வந்து சமாளித்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கும், சரிங்களா? அதனால் புரிஞ்சுக்கிங்க. பேரண்ட்ஸும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்கிறோங்கிற பேரில் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் என்ன ஒரு இடத்த கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கவனிங்க. லவ் மேரேஜில் தான் இவ்வளோ பிரச்சனைலாம் நடக்குது அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ அரேஞ்ச் மேரேஜில் நடக்கிற இவ்வளோ சவரனை வந்து நகை போட்டு கொடுத்து பிள்ளையை விற்ற மாதிரி விற்று எமனுக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க.